இந்த வீடியோல ஒன் பீஸ்ல வர டெவில் ஃப்ரூட்ஸ் தான் ரேங்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டாப் 10 லிஸ்ட் தான் பண்ணணும்னு நினைச்சேன், பட் முடியல. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருக்கு ஒன் பீஸ்ல. இது என்னோட ஓன் லிஸ்ட் தான். இதுல எதனா டிஃபரன்சஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாய், நான் வசந்த் வினோ. இது வில் ஆஃப் வினோ. 20th பிளேஸ்ல இருக்கிற டெவில் ஃப்ரூட் ஜிகி ஜிகி நோமி, யூகட்டஸ் கிட்டோட மேக்னட் ஃப்ரூட். இது பாராமிஷா டைப் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி மெட்டல் ஆப்ஜெக்ட் அட்ராக்டும் பண்ண முடியும், ரிப்பெலும் பண்ண முடியும். கிட்னால அவனை சுத்தி இருக்க எல்லா மெட்டலையும் இன்க்ளூடிங் கன்ஸ், கேனன்ஸ் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண முடியும், கண்ட்ரோலும் பண்ண முடியும். இந்த டெவில் ஃப்ரூட்டை கிட் வானோல பிக் மாமோட சண்டை போடும் போது அவேக்கன் பண்ணிட்டான். அவேக்கன் ஆனதுக்கு அப்புறம் கிட்ட சுத்தி இல்ல எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும், ஏன் லிவிங் திங், நான் லிவிங் திங் எல்லாத்தையும் அவனால மேக்னெட்டா மாத்த முடியும் டு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும். இந்த ஒன் பீஸ் உலகத்துல எல்லாமே ஷிப்ஸ் தான். டிராவல்ல இருந்து எல்லாமே ஷிப். ஒரு பைரட் க்ரூவோட ஓமே ஒரு ஷிப் தான். அந்த ஷிப்ல கண்டிப்பா மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப கிட் மட்டும் நினைச்சா ஒவ்வொரு ஷிப்பையும் ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ண முடியும். முக்கியமா லாவோட சப்மரைன் சல்லியா நொறுக்கிடலாம். இந்த டெவில் ஃப்ரூட்டோட வீக்னஸ் வந்து கிரீன் புல்லோட டெவில் ஃப்ரூட் முரி நோமி. கிரீன் புல்லோட டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி அவனால ஒரு ஃபாரஸ்டே உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கிட்டானா கிட்டுக்கு மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதை யூஸ் பண்ணி அவனால சண்டை போடுறதும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால இந்த டெவில் ஃப்ரூட்டோட வீக்னஸ் வந்து முரி நோமி. 19th பிளேஸ்ல இருக்கிற ஃப்ரூட் மெரா நோமி. ப்ரீவியஸ் யூசர் ஏஸ், கரண்ட் யூசர் சபோ. இந்த டெவில் ஃப்ரூட் அவங்களோட யூசர்ஸ்க்கு ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணவும் கிரியேட் பண்ணவும் ஒரு எபிலிட்டி கொடுக்கும். இந்த டெவில் ஃப்ரூட்டை முதல்ல ஏஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த டெவில் ஃப்ரூட்டை நல்லா ட்ரெயின் பண்ணியே வச்சிருந்தான். இந்த டெவில் ஃப்ரூட் பவர் யூஸ் பண்ணி தான் ஏஸ் பிளாக் பீர்டோட செம்மையா சண்டை போட்டான். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வீக்னஸ் பாத்தீங்கன்னா ஆக்கோஜியோட ஐஸ் ஃப்ரூட், அது மட்டும் இல்லாம அக்கினோட மேக்மா ஃப்ரூட். ஏன்னா ஃப்ளேமோட ஈட்டை விட மேக்மாவோட ஈட் ஜாஸ்தி. அதனால தான் அக்கினோவால ஏஸை கொல்ல முடிஞ்சது. இப்போ இந்த டெவில் ஃப்ரூட்டை சபோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த டெவில் ஃப்ரூட்டை சபோ எப்படி யூஸ் பண்றானா, இவாங்கோவே சபோவை ஃபயர் ஃப்ரேம் எம்பரர் தான் கூப்பிடுவாங்க. சபோ டிராகன் ட்ரெயின் பண்ண ஆளு. அதனால சபோ வேற லெவலா ஃபைட் பண்ணுவான்னு எல்லாருக்குமே தெரியும். 18th பிளேஸ்ல இருக்கிற டெவில் ஃப்ரூட் பேர்ட் ஃப்ரூட் மாடல் ஃபீனிக்ஸ். ஒயிட் பியர்ட் பைரட் கமாண்டர் மார்க்கோவோட டெவில் ஃப்ரூட் இது. இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி மார்க்கோவால ஒரு ஃபீனிக்ஸா மாற முடியும். ப்ளூ ஃப்ளேம் ஃபீனிக்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஃபார்ம். மார்க்கோவோட டெவில் ஃப்ரூட்ல இருக்க ப்ளூ ஃப்ளேம்ஸை வச்சு அவனால அட்டாக் மட்டும் பண்ண முடியாது, அவனால ஈல் கூட பண்ண முடியும். சர்டன் வூண்ட்ஸ் அவனால ஈல் பண்ண முடியும். மார்க்கோ ஏஸ காப்பாத்த போகும்போது அங்க கார்ப் நடுவுல பூந்து மார்க்கோவை ஸ்டாப் பண்ணி செம்மையா அடிச்சிருப்பாரு. கிசாருவும் மார்க்கோவும் செம்மையா சண்டை போட்டிருப்பாரு. கிசாரு செம்மையா மார்க்கோ அட்டாக் பண்ணி காயப்படுத்தி இருப்பான். பட் மார்க்கோவால அவனோட ப்ளூ ஃபிளேம்ஸை யூஸ் பண்ணி ஹீல் பண்ணிக்க முடியும். அதனால மார்க்கோ இம்மோர்டலான்னு கேட்காதீங்க, ஒரு சர்டன் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான் அவனால அவனோட வூண்ட்ஸை ஹீல் பண்ண முடியும். மார்க்கோவோட டெவில் ஃப்ரூட்டோட ஃபார்ம் ரொம்ப அழகா இருக்கும் வேற பாக்கிறதுக்கு. 17th பிளேஸ்ல இருக்கிற டெவில் ஃப்ரூட் மெரோனோமி. போவா ஆங்காக்கோட லவ் ஃப்ரூட் தான். இந்த டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் அவங்க டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணி அவங்க எதிர்க்க இருக்கவங்களை கூட அவங்கள லவ்ல விழ வைக்கலாம். இந்த டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணி ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை பெட்ரிஃபை பண்ண முடியும், சலையா மாத்த முடியும். மெடுசாவோட பவர் மாதிரி இருக்கும். இந்த டெவில் ஃப்ரூட் பவர் அவங்களோட ஆப்போனன்ட்டோட லவ், லஸ்ட், ஃபீலிங்ஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் ஒருத்தங்களை சிலையாக்குனதுக்கு அப்புறம் இந்த டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் செத்துட்டாங்கன்னா அந்த சிலையாக்குனவங்க திரும்பி வர மாட்டாங்க, சிலையா தான் இருப்பாங்க. அவங்க சிலையானது தான். இந்த டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் அவங்கள ரிவைவ் பண்ணா மட்டும்தான் முடியும். அது பண்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் சிலையா தான் இருக்கணும். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் பிளாக் பீர்டுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா வார்லார்ட் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் பியர்ட் போவா ஆன்காக்கை தேடி அமேசான் லில்லிக்கு வந்திருக்கான். பிளாக் பியர்டுக்கு லவ் ஃப்ரூட் எதுக்கு வேணும்னு தெரியல. நல்ல வேலை அப்பதான் தலைவன் மேவு ரெய்லி, நம்ம டார்க் கிங் ரெய்லி வேற லெவலா ஒரு கான்கரஸ் ஆக்கியோட என்ட்ரிய போட்டு அங்க இருக்க எல்லாரையுமே பயமுறுத்தி அங்க இருந்து போக வச்சிருப்பான். உண்மையா சொல்ல போனா பிளாக் பியர்ட், கோபி எல்லாருமே ரெய்லியோட என்ட்ரிய பார்த்தே பயந்துருப்பாங்க அந்த இடத்துல சண்டை போட. உண்மையாவே ரெய்லி அங்க என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்னைக்கு நான் பிளாக் பியர்டோட சண்டை போட்டிருந்தேன்னா கண்டிப்பா பிளாக் பியர்ட் தான் ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிளாக் பியர்ட் யாங்கோ வேற லெவல் பவர் பா. 16th பிளேஸ்ல இருக்கிற டெவில் ஃப்ரூட் கொரோனோமி. ஸ்கைபி ஆர்க்ல வர என்னலோட ரம்பிள் ஃப்ரூட் தான் அது. ஃபர்ஸ்ட் ஸ்கைபி ஆர்க்ல என்னல ஒரு கார்டுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுவாங்க. பட் போக போக தான் தெரியும் அவன் எவ்வளவு ஈவில்ட்டு. ஸ்கைபி ஆர்க்ல தான் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ஆக்கிய மந்த்ரான்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. இந்த ரம்பிள் ஃப்ரூட் அவங்க யூசர்ஸை லைட்னிங்கை ப்ரொடியூஸ், கண்ட்ரோல், மேனிபுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். செம்ம பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி தான் என்எல் நம்ம ஸ்டார் ஆர்ட்ஸை ஒரு வழி பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் என்எல் அவனை ஒரு பெரிய காடாவே நினைச்சிட்டு இருப்பான் அன்டில் லூஃபியை சந்திக்கிற வரைக்கும். எ ஃபேக் காட் மீட்ஸ் எ சன் காட். என்எலோட லைட்னிங் எபிலிட்டி லூஃபியோட ரப்பர் எபிலிட்டியை ஒண்ணுமே பண்ண முடியாது. இதனாலதான் லூஃபி என்எல் டிஃபீட் பண்ண முடிஞ்சது. 15th பிளேஸ்ல இருக்கிற டெவில் ஃப்ரூட் பிக்கா நோமி. இந்த டெவில் ஃப்ரூட் யூசர் அட்மிரல் கிசரு. இந்த டெவில் ஃப்ரூட் அவங்களோட யூசரை லைட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற பவரை கொடுக்கும். கிசாரு சபோடி பார்க்ல ஒரு என்ட்ரி கொடுப்பான் பாத்தீங்க.
கேனல் பால் மேல. வேற லெவல் என்ட்ரி ஒன் பீஸ்ல தான். இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி கிசாரோவால லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம லைட்டை லேசர் பீமா மாத்தி அவனால சுட முடியும். இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த லைட்டோ இல்ல ஒரு லேசர் பீமோ ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும் தான் போகும். அதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். மத்தபடி இது செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட். இப்ப கிசாருவா யாரா ஷூட் பண்ணாங்கன்னா அந்த புல்லட் கிசாருவா பாஸ் பண்ணி போயிடும். அவனை எதுவுமே பண்ணாது அந்த புல்லட். பட் மரைன்ஃபோர்ட் ஆர்க்ல கிசாருவா பென் பெக்மன் கன் பாயிண்ட்ல மிரட்டி இருப்பான். அது மட்டும் எப்படின்னே தெரியல. அப்ப கிசாரு சைலண்டா ஆயிடுவான். வேற ஒருவேளை பென் பெக்மன் ஷூட் பண்ணும்போது புல்லட்ல ஆக்கியை கோட் பண்ணி ஷூட் பண்ணானா அது கிசாருவை அஃபெக்ட் பண்ணும் நான் நினைக்கிறேன். பட் சபோடி பார்க் ஆர்க்ல ஜோரோவை சாவடிக்கிற நிலைமைக்கு போயிடுவான் கிசாரு அவனோட டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே ஒரு செம்ம பயமா இருக்கும் ஜோரோக்கு என்ன ஆகும். அந்த டைம்ல நம்ம டார்க்கிங் ரியலி உள்ள பூந்து கிசாருவை ஸ்டாப் பண்ணி ஜோரோவை காப்பாத்திருப்பாரு. 14th பிளேஸ்ல இருக்கிற டெவில் ஃப்ரூட் மோச்சி நோமி. இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் நம்ம ஷார்லட் கட்டாகுரி. இந்த டெவில் ஃப்ரூட் அவங்க யூசருக்கு மோச்சியை கிரியேட் பண்ற எபிலிட்டியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க இஷ்டப்படி அந்த மோச்சியை யூஸ் பண்ற எபிலிட்டியை கொடுக்கும். மோச்சின்றது ஒரு ஜாப்பனீஸ் ரைஸ் கேக். அது கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் கட்டாகுரி லூஃபியோட சண்டை போடும்போது லூஃபியோட எல்லா மூவ்ஸையும் கட்டாகுரி காப்பி பண்ணி வேற லெவலா சண்டை போட்டிருப்பான். லூஃபி கூட செம்ம டஃபா சண்டை போட்டிருப்பான். கட்டாகுரி செம்ம டெவில் ஃப்ரூட் யூசர் மட்டும் இல்ல, அவன் வேற லெவல் ஆக்கி யூசர் கூட. லூஃபிக்கு செம்ம டஃப் கொடுத்திருப்பான். கட்டாகுரி அவனோட மோச்சில ஆக்கியை இன்ஃபியூஸ் பண்ணி லூஃபியை அடிக்கும் போது லூஃபிக்கு செம்மையா வலிச்சிருக்கும். ஏன்னா கட்டாகுரி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்னமெண்ட் ஆக்கி யூசரா இருக்கும். அப்சர்வேஷன் ஆக்கி யூஸ் பண்றதுல அவன் லிட்டரலா லிட்டு தான். வேற லெவல் அப்சர்வேஷன் ஆக்கி யூசர் வேற. பட் கட்டாகுரி செம்ம டஃப் கொடுத்திருப்பான் லூஃபிக்கு. லூஃபி என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இவன் வேற லெவலா அவன் கூட சண்டை போட்டிருப்பான். லூஃபிக்கு ஒரு செம்ம ஆப்போனன்ட் கட்டாகுரி. கட்டாகுரி இந்த டெவில் ஃப்ரூட்டை அவேக்கன் பண்ணிட்டான். அதனால அவன் சுத்தி இருக்க எல்லாத்தையுமே அவனால மோச்சியா மாத்த முடியும். அது மட்டும் இல்லாம அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும். இந்த டெவில் ஃப்ரூட்டோட வீக்னஸ் என்னவா இருக்கும்னு நான் சொல்றேன்னா அது ஜோஜிங் கராத்தேவா தான் இருக்கணும். ஃபிஷ்மேன் கராத்தே அதை தான் நான் சொல்றேன். என்னோட ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மோச்சியோட வாட்டர் சேர்ந்தா அதோட கன்சிஸ்டன்சி மாறிடும். அதனால அது கொஞ்சம் வீக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஜிம்பே யூஸ் பண்ற ஃபிஷ்மேன் கராத்தே தான் இதுக்கு ஒரு வீக்னஸ். 13th பிளேஸ்ல இருக்கிற டெவில் ஃப்ரூட் ஸ்ட்ரிங் ஃப்ரூட். இதோட யூசர் டூஃப்ளமிங்கோ. இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா ட்ரெஸ்ரோசா ஆர்க்ல லூஃபியோ டூஃப்ளமிங்கோ போட்ட ஃபைட் வேற லெவல் ஃபைட். இந்த டெவில் ஃப்ரூட் அவங்களோட யூசருக்கு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்றதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் உண்டான எபிலிட்டிஸை கொடுக்கும். இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி டூஃப்ளமிங்கோவால பறக்க முடியும். அவன் அந்த அளவுக்கு இந்த டெவில் ஃப்ரூட்டை அட்வான்ஸா யூஸ் பண்ணுவான். ஃபைட்ல இன்னொருத்தங்களை பப்பட்டா யூஸ் பண்ணி சண்டை போடவும் முடியும் இந்த டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி. ஏன்னா டூஃப்ளமிங்கோ வெலாமிய பப்பட்டா யூஸ் பண்ணி சண்டை போட்டிருப்பான். அவனால அந்த ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி அவனோட ஆப்போனண்ட்டை பப்பட்டா யூஸ் பண்ண முடியும். லூஃபியோட டூஃப்ளமிங்கோ ஃபைட் பண்ணும்போது அவனோட டெவில் ஃப்ரூட்டை அவேக்கன் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அவனை சுத்தி இருக்க எல்லாத்தையுமே அவன் ஸ்ட்ரிங்ஸா மாத்தி சண்டை போட்டிருப்பான். அப்ப நம்ம லூஃபி கியர் ஃபோர் ஃபார்ம் போய் நம்ம டூஃப்ளமிங்கோ டிஃபீட் பண்ணான். பட் இந்த டெவில் ஃப்ரூட் வேற லெவல் பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட். ஏன்னா டூஃப்ளமிங்கோ அவன் ட்ரெஸ்ரோசா ஆர்க்ல பேர்ட் கேஜ்னு ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணிருப்பான். வேற லெவல் எபிலிட்டி. இந்த எபிலிட்டியை இதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஐலாண்ட்ல போட்டிருப்பான். எதுக்குன்னா அந்த ஓப்போ நோமி ஃப்ரூட் எடுத்துட்டு போகும்போது இந்த பேர்ட் கேஜ் எபிலிட்டியை போட்டு யாருமே அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு போக கூடாதுன்னு போட்டிருப்பான். 12th பிளேஸ்ல இருக்கிற டெவில் ஃப்ரூட் ஹியூமன் ஃப்ரூட் மாடல் புத்தா. இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் முன்னாள் ஃபிளீட் அட்மிரல் செங்கோகு. இந்த டெவில் ஃப்ரூட் அவங்களோட யூசரை பெரிய ஜெயிண்ட் புத்தாவா மாத்திர பவரை கொடுக்கும். மரைன்ஃபோர்ட் ஆர்க்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த ஜெயிண்ட் புத்தாவை பார்த்தோம். லூஃபி அட்டாக் பண்ண போகும்போது செங்கோகு பெரிய ஜெயிண்ட் கோல்டன் புத்தாவா மாதிரி லூஃபி அட்டாக் பண்ணிருப்பாரு. ஒரு யாங்கோவை அவரோட குருவோட சேர்த்து சொரு இருப்பாரு பாருங்க. பிளாக் பியர்ட அவன் குருவோட சேர்ந்து வெளுத்து எடுத்திருப்பாரு. செங்கோகு ஒரு வேற லெவலான ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வீக்னஸ் எதுக்கான்னு எனக்கு தெரியல. பட் செங்கோகு ஒரு ஜெயிண்ட் புத்தாவா மாறினா அவருக்கு இம்மன்சிவான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அவரோட பிசிக்கல் எபிலிட்டிஸ் அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட். ஒரு டைம் ரோஜர் என்ன பிடிக்கணும்னா ஒன்னு செங்கோகு இல்லைன்னா கார்ப் தான் வரணும் அப்படின்னு ஒருத்தர் கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்ப பாத்துக்கோங்க செங்கோகு எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்ட்டு. 11th பிளேஸ்ல இருக்கிற டெவில் ஃப்ரூட் பேரியர் ஃப்ரூட் பெரி நோமி. இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் பாத்தலோமியா, லூஃபியோட ஃபேன் பாய். இந்த டெவில் ஃப்ரூட் அவங்க யூசருக்கு பேரியரை கிரியேட் பண்ற ஒரு எபிலிட்டியை கொடுக்கும். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டியை வச்சு பாத்தலோமியா ட்ரெஸ்ரோசா ஆர்க்ல அந்த அரேனால எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணிருப்பான். அந்த அரேனால இருந்த கிங்கோட பஞ்ச் அந்த பேரியரை ஒண்ணுமே பண்ணிருக்காது. ஏன் டெலிஞ்சரோட கிக்கு, அக்குபா அதாவது நம்ம கேவண்டிஷோட ஆல்டர் ஈகோ அவனால கூட இந்த பேரியரை ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட் தான் அது. இந்த டெவில் ஃப்ரூட்டோட ஃபார்மர் யூசர் வந்து குரோசோமி செமிமாரு. ஒரு டைம் ஓடன் ஒரோச்சி அட்டாக் பண்ணும்போது இந்த பேரியரை யூஸ் பண்ணி தான் செமிமாரு ஓடனை தடுத்திருப்பாரு. ஓடனால இந்த பேரியரை உடைச்சிருக்கவே முடியாது. அவரோட ஆக்கி யூஸ் பண்ணி வெட்டியிருந்தா கூட ஐ திங்க் சோ எதுவுமே பண்ணிருக்க முடியாதுதான் நான்
நான் நினைக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன், உங்க ஒப்பீனியன் மாறலாம், அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டெவில் ஃப்ரூட்டை பாத்லோமியா வேற லெவலா யூஸ் பண்ணிட்டு இருப்பான். வேற லெவல்னா வேற லெவல். ட்ரெஸ்ரோஸா இருக்கலாம் அந்த அரேனால எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவன் போய் பாத்ரூம் போயிட்டு இருப்பான். வேற லெவல் சீன் பண்ணுவான். அந்த அரேனால இருக்க எல்லாருக்குமே அது ஒரு அசிங்கமா இருக்கும். என்னடா இவன் நம்மள இவ்வளவு கேவலப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணி அவன் ஜெயிச்சிருவான். ஏன்னா அந்த டெவில் ஃப்ரூட்ல இருக்க பேரியர் செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேரியரை யூஸ் பண்ணி புல்ஸ் ரஷ்ன்ற ஒரு அட்டாக் பண்ணுவான். அதனால தான் கிங் வெளியே போய் விடுவாரு. ஃபர்ஸ்ட் நான் டாப் 10 டெவில் ஃப்ரூட் லிஸ்ட் தான் பண்ணணும்னு நினைச்சேன், பட் ஆனா முடியல. அதனால தான் டாப் 20 பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய சூப்பரான டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்கு. இதுலயே நான் சில டெவில் ஃப்ரூட்ஸ்லாம் ஒமிட் பண்ணியிருக்கேன். நம்ம crocodileோட சான்சான் ஃப்ரூட், கிங் குயின் அவங்களோட டெவில் ஃப்ரூட், இதெல்லாம் நான் ஒமிட் பண்ற மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்கு. இது ரேங்க் பண்ணோம்னா டாப் 20 கூட பத்தாது போல. இந்த வீடியோட செகண்ட் பார்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from வசந்த் வினோ. இது வில் ஆஃப் வினோ.